இரவுல கண்ட கனவை பற்றி யோசிக்கிறீங்களா? அந்த கனவால் இந்த வாழ்க்கையில் நடக்க போகுது, என்ன மாற்றம் வரப்போகுது யோசிக்கிறீங்களா? அப்போ இது உங்களுக்கான வீடியோ. கனவு என்பது இஸ்லாத்தில் 3 வகையாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருயா சாலிஹா புஷ்ரா மின் அல்லாஹ். முதலாவது கனவு மனிதனுக்கு அல்லாவின் புறத்தில் வரக்கூடிய ஒரு நற்செய்தி. கனவு காண்றாரு, அவரோட வாழ்க்கையில் அந்த கனவின் மூலமாக ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும். இந்த மாதிரி கனவை கண்டோன்னு சொன்னால் எங்களுக்கு பிடித்த ஆக்கள்கிட்ட மார்க்க பற்றுள்ள தக்குவா உள்ள ஆலிம்கள்கிட்ட இந்த கனவோட விளக்கத்தை பற்றி கேட்குறது. ஏன்னா நம்ம ஒரு கனவோட விளக்கத்தை யார் நமக்கு சொல்கிறாங்களோ அந்த கனவோட விளக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. இரண்டாவது கனவு நம்ம மாலை பொழுதில் நம்ம சிந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம கனவாக தோன்றுவது. மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஹ்வீஃபும் மினஷ் ஷைத்தான். ஷைத்தான் மனிதர்களை பயமுறுத்துவதற்காக வேண்டி சில விடயங்களை கனவாக காட்டுவான். அப்போ இந்த மாதிரி கனவுகளை கண்டா இடது பக்கம் திரும்பி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி ஊதிட்டு வலது பக்கமாக திரும்பி தூங்குறது. முடியுமாக இருந்தால் 2 ரக்காத் தொழுண்டு அல்லாஹ்விட்ட பாதுகாப்பு தேடிட்டு தூங்குறது. நம்ம காண்ற கனவுகளை சொல்லும் போது கவனமாக நிதானமாக கையாளணும். ஏன்னு சொன்னால் நம்ம கனவு சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம கனவை ஒருத்தர் சொல்லக்கூடிய நேரத்தில் யார் அந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்கிறாங்களோ நிச்சயமாக அந்த கனவுடைய விளக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கனவுடைய விளக்கத்தை சொல்லும் போது எல்லாரிடமும் சொல்லாமல் மார்க்கத்தை படித்த பக்குவமாக இருக்கக்கூடிய ஆலிம்கள்கிட்ட மட்டும் அந்த கனவை சொல்லி விளக்கத்தை பற்றி கேட்குறது.